ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பிளகின் தான் வந்து பார்க்க போறோம். அந்த பிளகின் வந்து என்ன அப்படின்னா எயிட் ஷேப் ஸ்பெக்ஸ் அப்படின்ட்டு. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளகின் வந்து மோஸ்டா யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு டெவலப்பர்ஸ் வந்து டிசைன் பண்ணிட்டு தென் அதை வச்சு கோட் பண்றாங்க அப்படின்றப்போ வந்து அவங்க ஈஸியா வந்து அந்த சிஎஸ்எஸ் என்னென்ன அதோட இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த எலிமெண்ட்ல இருக்க ஹைட்டு, எவ்வளோ ஹைட்ல இருக்க அந்த ஃப்ரேமோட ஹைட்டு, தென் வந்து எவ்வளோ ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க, அந்த டெக்ஸ்டோட கலர் என்ன, என்ன ஃபாண்ட்டு, என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணிருக்காங்க, போல்டா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இந்த பிளகின் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி சொல்றது, சூப்பர் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரேம் நேம்ஸ் வந்து சம்டைம்ஸ் மாற்ற மாட்டோம். குட்டி குட்டி ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஃப்ரேம் 45 அந்த மாதிரி இருக்கும்ல. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃப்ரேம் அப்படின்னா நம்பர்ஸ் வச்சு ஷோ பண்ணியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து ஜஸ்ட் நான் சாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃப்ரேம், இந்த இதை வந்து ஆட்டோ லேஅவுட் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இந்த இதை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஆட்டோ லேஅவுட் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு ஹோம் பேஜ் மட்டும் மாதிரி நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு, ஃபிக்மா அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்குள்ள போய் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பிளகின் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு பிளகின்குள்ள போய் எயிட் ஷேப் ஸ்பெக் அப்படின்னு இருக்கா, இந்த பிளகின் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி செலக்ட்ல இருந்தோம் அப்படின்னா இதுல வந்து கிரியேட் ஸ்பெக்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் வந்து இப்போ செலக்ட்ல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து டிசேபிள் ஆகிருக்கும், நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துட்டு கிரியேட் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா கிரியேட் ஆயிடுச்சு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதோட நேம் வந்து என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த ஃப்ரேம் நேம் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இது போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கு. அந்த ஃப்ரேம் நேம் நம்மளுக்கு ஐகானோட கொடுத்துருப்பாங்க. ஃப்ரேம் நேம் போர்ட்ஃபோலியோ, டெக்ஸ்ட் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க என்னென்ன நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க மென்ஷன் பண்ணது எல்லாமே வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கும். இப்ப செகண்ட் வந்து என்ன இருக்கு, ஐ எம் கோஹிலா அப்படின்னு இருக்கா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 2 வந்து போட்டிருக்கோம். இப்ப அதோட டெக்ஸ்ட் கலர் என்ன, ஃபாண்ட் நேம் என்ன, ஃபாண்ட் சைஸ் என்ன, இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் சைஸ், நேம், கலர் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஒன் வந்து டிசைன் தட் எம்பவர்ஸ் யூசர்ஸ். அதே மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கும் சிங்கிளா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. இதுவுமே வந்து ஃப்ரேம். ஸோ வந்துட்டு ஃப்ரேம் 37 இருக்கு, அந்த 5 நம்பர் அதை வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது பட்டன், ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சிஎஸ்எஸ் கோட்ஸ் வருமோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. தென் அதே மாதிரி வியூ மை ப்ரொஃபைல் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்கா, அந்த பட்டனுக்கான டெக்ஸ்ட் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுத்துறாங்க. அதோட கலரு, ஃபாண்ட் நேம் என்ன, ஃபாண்ட் சைஸ் என்ன, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. தென் பார்த்தோம் அப்படின்னா லே அவுட் அண்ட் ஸ்பேசிங்ஸ், எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ நான் அந்த ஃப்ரேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஃப்ரேம் தானே, இது மொத்த ஃப்ரேமுக்கான ஸ்பேசிங் என்ன இருக்கு அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் வந்து வெர்டிக்கலாக இருக்கு, அலைன்மெண்ட் டாப் லெஃப்ட், வெர்டிக்கல் ரீசைசிங், அந்த ஆட்டோ லேஅவுட் வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அந்த கண்டென்ட் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஹரிசானல் ரீசைசிங் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, வெர்டிக்கல் வந்து ஹக் கண்டென்ட்ல இருக்கு. ஐட்டம் ஸ்பேசிங் பாத்தீங்க அப்படின்னா 24ல வந்து இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கான ஸ்பேசிங் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து கோட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன் பிட்வீன் அந்த கண்டென்ட்டுக்கும் பட்டனுக்கும் இடையில எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கு அப்படின்றத அவங்க ஆக்சுவலா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ டிசைன்ல அதை அப்படியே வந்து அவங்க கோட்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் டெவலப்பர்ஸ்க்கு. சேம் அதே கண்டென்ட் தான் பாருங்க சுத்தி. இப்போ இதுக்கு தனியா எவ்வளவு ஸ்பேசிங் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லா டீடைல்ஸுமே தனித்தனியா சிங்கிளா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில எவ்வளவு ஸ்பேசிங்ஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு அரௌண்ட் எப்படி இருக்கு சுத்தி, அந்த மாதிரி இதுலயும் நம்ம டிசைன் மூலியமாவும் பார்த்துக்கலாம். இது வந்து மொத்த ஃப்ரேமோட சைஸ், அந்த ஃப்ரேமுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள ஸ்பேசிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே 10 மேல 10 இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அக்யூரேட்டா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பட்டனுக்கு உள்ள ஸ்பேசிங், இந்த பட்டனோட இப்போ டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா இதான் பட்டன் மொத்தமா. இது வந்து மொத்த ஃப்ரேமோட சைஸ், அந்த ஃப்ரேமுக்கும் அந்த பட்டனுக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கு அப்படின்ற மாதிரி, இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கும் இடையில எவ்வளோ, அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வந்து டிசைனை வந்து டெவலப்பர்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வச்சு அவங்க ஈஸியாக கோட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து சிஎஸ்எஸ் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போய் நம்ம பார்த்துக்க முடியும்.
இப்போ நான் இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம். இது மொத்தம் காமனாக இருக்கிறது நான் செலக்ட் பண்ணியிருக்கனால இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான சிஎஸ்எஸ் கோடு எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்து ஷோ ஆகும். பட் வந்து இது வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கிளிக் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அது மேபி டெவலப்பர்ஸ் வந்து டிசைன்ஸ் வந்து கொலாப்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. மேபி சம்டைம்ஸ் வந்து பை மிஸ்டேக்குனா வந்து டெலீட் பண்ண அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி வேலை வந்துட்டு நம்ம காமிச்சோம், அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.